உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சரி விடுதனா, ஏதோ இந்த மாதிரி நடந்துருச்சு. நல்ல வேளை பெரிய பிரச்சனை ஆகாம தப்பிச்ச. லக்கிலி நானும் சீனுவும் அங்க வந்தோம், அதனால தப்பிச்ச. இல்லனா என்ன ஆயிருக்கும்? இனிமே இந்த மாதிரி எந்த முடிவும் எடுக்காத. எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ண. நாங்க உன்னை கைட் பண்றோம். நீங்க லவ்வர்ஸ் தான், கல்யாணம் பண்ணிக்க முடிவு ஆயிடுச்சுதான். இருந்தாலும் அது நடக்கிற வரைக்கும் எதை பண்ணாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பண்ணணும். ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது உன் கல்யாணத்தை பாதிக்கும். அதை மறந்துடாத. நான் உன்னோட அக்கா மட்டும் இல்ல, உன்னோட ஃப்ரெண்டும் கூட. என்கிட்ட சொல்ல நீ தயங்காத. இங்க பாரு மாயா, எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீ என்னதானா சொல்ற? இல்ல மாயா, நானும் தெரியாம தான் கேக்குறேன். அந்த ஹோட்டலுக்கு போலீஸ் வந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? நாங்க லீகலா எல்லா ரெக்கார்ட்ஸையும் கொடுத்து தானே ரூம் எடுத்திருக்கோம். பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். முடிஞ்சதும் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில போறதா இருந்த எங்களை அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னு நீ அந்த மாதிரி பயந்த? தனா, புரியாம பேசாத. போலீஸ் அதெல்லாம் முதல்ல பார்க்க மாட்டாங்க. ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு ஜோடியா யார் இருந்தாலும் அவங்கள தூக்கி ஜீப்ல போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுதான் விசாரிப்பாங்க. நீங்க என்ன டீடைல் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. நானும் சீனுவும் கீழே ரிசப்ஷன்ல தான் இருந்தோம். போலீஸோட மோட்டிவே கப்பிள்ஸ எந்த கேள்வியும் கேட்காம தூக்கணுங்கிறது தான். அதனால தானே நாங்க அப்படி அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தோம். சரி மாயா, என்ன காப்பாத்துறதுதான் உன்னோட நோக்கம்னா எதுக்காக என்ன அடிச்ச? எனக்கு ஒண்ணும் புரியல மாயா. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, வா போலான்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு நான் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி என்ன அடிக்கிற. இது வரைக்கும் என்னை என் அப்பா அம்மா கூட அடிச்சது கிடையாது. நேத்து வந்து நீ என்ன அடிக்கிற? என்ன நீ ரொம்ப கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியுது மாயா. நான் உனக்கு கீழே இருக்கிற மாதிரி நீ நினைக்கிறியோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நான் எங்க அப்பா அம்மாவை தவிர வேற யாருக்கும் கட்டுப்பட்டவ இல்ல. அக்கறை காட்டுறங்கிற பேர்ல என்னோட சுதந்திரத்துல நீ தலையிடாத. என்ன நீ அங்க அடிச்சதுதான் இந்த நிமிஷம் வரைக்கும் ஏத்துக்கவே முடியல மாயா. நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரியும் எங்களை பிடிக்கதான் போலீஸ் ரைடுக்கு வந்த மாதிரியும் நீ ரொம்ப தான் பில்டப் கொடுத்த. அடிச்சேன்னு குத்தம் சொல்றியே, நான் எதுக்காக உன்னை அடிச்சேன்? வீட்டுல போய் சொல்லிட்டு போயிட்டு ஒரு பிரச்சனையில மாட்ட இருந்த அந்த ஆத்திரத்துல தானே நான் அடிச்சேன். நான் பெரியவனு காட்டிக்கிறதுக்கோ நீ எனக்கு கீழானவன்னு சொல்றதுக்கோ இல்ல. அத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோதனா. இங்க பாரு மாயா, உனக்கு இந்த குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறை இருக்கோ அதை விட எனக்கு அதிகமாவே அக்கறை இருக்கு. எனக்கு சரி எது தப்பு எதுன்னு எல்லாமே தெரியும். சின்ன புள்ள மாதிரி என்ன அடிச்சு அட்வைஸ் பண்ணாத. தனாவுக்கு என்னாச்சு? எதுக்காக இப்படி பேசிட்டு போறா? அவ செஞ்ச தப்ப அவ உணரவே இல்லையே. மா, ஹாட் பாக்ஸ்ல தோசை இருக்கு, எடுத்து சாப்பிடு போ. மா, ஒரே சட்னி டெய்லியும் பண்ணாதமா, ரொம்ப போர் அடிச்சு போச்சு. வேற ஏதாவது பண்ணிக்கூட. அப்படியா? வேற என்ன வேணும்னு நீயே சொல்லு, நான் செஞ்சு தரேன். என்கிட்ட என்ன வேணும்னு நீ கேட்காதம்மா. இது இல்லாம வேற ஏதாவது நீயே பண்ணிக்கூடு. சரி சரி, நீ போய் சாப்பிடு, பண்ணி எடுத்துட்டு வரேன் போ. சரி. என்னதானா
உனக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனை? மாயா கிட்ட நீ ஏன் அப்படி பேசுன? மாயா பாவம் இல்லையா? அவ மனசு எவ்வளவு வருத்தப்படும் சொல்லு. மாயா நம்மள நம்பிதானே இங்க வந்திருக்கா. அவளுக்கு நம்மள விட்டா யார் இருக்காங்க சொல்லு. மாயா மாயா மாயான்னு மாயா பத்தியே பேசுறீங்களே. உங்களுக்கு அவதான் முக்கியம், நான் முக்கியம் இல்லல. என்ன பத்தி பேச மாட்டேங்கிறீங்க, என்ன ஒதுக்கியே வச்சுட்டீங்கல்ல. மாயாக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? என்னதனா, என்னாச்சு உனக்கு? நீ இப்படி எல்லாம் பேசவே மாட்டியே. எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? நான் இப்படி எல்லாம் பேச மாட்டேன்னு தானே நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க. இப்ப யாரு என்ன செஞ்சாங்க? நீ எதுக்கு மாயா மேல இவ்ளோ கோவமா இருக்க? பின்ன என்னம்மா, கோவில்ல ஆரம்பிச்சு பொங்கல் வச்சது வரைக்கும் அப்பா அவளை தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருந்தாரு. ஏன் அவளை விட்டு கொடுக்காம நீங்க பேசுறீங்க? அவளுக்கு ஒண்ணுனா துடிக்கிறீங்க. அப்போ நான் யாருமா இந்த வீட்ல? அவ வந்ததுல இருந்து நீ என்ன கண்டுக்கிறதே இல்ல. எப்ப பார்த்தாலும் மாயா மாயா. அப்பா ஏதாவது சொல்லிருவாரோ, அடுத்தவங்க ஏதாவது சொல்லிருவாங்களோன்னு அவளை பாதுகாத்துக்கிட்டே இருக்கீங்க. என்ன பத்தி நீங்க யோசிக்கிறதே இல்ல. அதனால மாயாவும் அவ இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்களே என்ன ஒதுக்கி வச்சா அவ என்ன பத்தி என்ன நினைப்பா? இன்னும் கீழே தானே நினைப்பா. நான் இந்த வீட்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போய்கிட்டே இருக்கேன். நானா போகல, நீங்க தான் என்ன விலக்கி வைக்கிறீங்க. மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்குன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? எதுக்காக இங்க வந்து நின்னு என்கிட்ட பேசி உங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க? போங்க, போய் மாயாவுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு பார்த்து பண்ணுங்க. இப்படி எல்லாம் பேசாத தனா. அவ யாரு உனக்கு? அவ உன் அக்கா. அவளை பார்த்து பொறாமப்படுறதுக்கு என்னடா இருக்கு? இது பொறாமை இல்லம்மா, என்னோட உரிமை. அது பறி போகிறப்போ என்னால எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? நான் உங்க பொண்ணா இல்ல அவ உங்க பொண்ணான்னு எனக்கு தெரியலம்மா. தனா, அம்மா, இத பத்தி என்கிட்ட பேச வேண்டாமா? போம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.